ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஃப்ரைடே இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் ரெகுலராக மேரேஜ் மேட்சிங். மேஷ ராசியிலேருந்து ஒவ்வொரு ராசியாக நமக்கு திருமண பொருத்தத்துக்கு இந்த ராசிகளுடைய பொருத்தம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மேட்சிங் என்னென்னா கன்னி ராசி. கன்னி ராசி ஆண் பெண் யாராக இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப நட்பான நெருக்கமான பொருத்தமான ராசி எதுன்னு பார்த்தோம்னா நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். முதல்ல மேஷ ராசி, கன்னி ராசி நபர் அப்படின்னு எடுத்துப்போம். அதோட மேஷ ராசி மேட்ச் பண்ணோம்னா எந்த அளவுக்கு பொருத்தம் இருக்கும். சஷ்டாங்க ராசிகளாக இருக்கிறதுனால இதை தவிர்க்கிறது முற்றிலும் நல்லது. சஷ்டாங்க ராசிகள்னா என்ன? 6வது ராசியும் 8வது ராசியும் இணைந்தால் மிகப்பெரிய போராட்டங்கள் வாழ்க்கையில் வருங்கிறது தான் சஷ்டாங்க ராசிகளுடைய விளைவு. அதாவது மேஷ ராசியிலிருந்து கன்னியாவது ராசியை எண்ணிங்கன்னா 6வது ராசியாக வரும். கன்னி ராசியிலிருந்து இந்த மேஷ ராசியை எண்ணி பார்த்தீங்கன்னா 8வது ராசியாக வரும். 6னா சஷ்டம், 8னா அஷ்டம். அதுதான் சஷ்டாங்க ராசிகளுடைய மேட்சிங்னு சொல்கிறோம். ஸோ இந்த மேட்சிங் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது மிக நல்லது. கன்னி வித் ரிஷபம். ரிஷப ராசியும் கன்னி ராசியும் இணைந்தால் இணையலாமா? டெஃபினட்டாக எஸ். ஏன் அப்படின்னா ரிஷப ராசியோடைய அதிபதி சுக்கிரன், கன்னி ராசியோடைய அதிபதி புதன். இந்த 2 ராசிகளும் நட்பு ராசிகள், நட்பு கிரகங்கள். இது இணையறதுனால எந்த விதமான நெகட்டிவிட்டியும் கிடையாது. ஸோ கன்னி ராசிக்கு ரிஷப ராசி ஒரு நட்பு ரீதியான பொருத்தம். கன்னி ராசிக்கு மிதுனம். இந்த மிதுனம் நான் ஏற்கனவே மிதுன ராசியில் சொல்லியிருக்கேன். மிக நெருக்கமான ஆழமான அந்யோன்யமான உறவை ஏற்படுத்தக்கூடிய 2 ராசிகளில் மிதுனம் கன்னி. ஸோ கன்னி ராசியை சேர்ந்தவங்க மிதுன ராசி வரன் வந்தால் டெஃபினட்டாக எஸ் சொல்லலாம். அது ஒரு மிக நல்ல பொருத்தம். நட்சத்திரங்களை இன்னும் தாண்டி பார்க்குறது அவசியம். கன்னி ராசிக்கு கடகம். இந்த கடகம் கன்னி அப்படின்னு பார்க்கும்போது இது மேட்சிங் ஒரு ஆவரேஜ். ரெண்டுமே சாத்வீக ராசிகளாகவும் பெண் ராசிகளாக இருக்கிறதுனால ஒரு ஆவரேஜான பொருத்தம் கொடுக்கும். இந்த ராசி நாதர்கள் வெவ்வேறாக இருக்கிறதுனால, அதாவது சந்திரன் புதன் தகப்பன் மகன் அப்படிங்கிற ராசி பொருத்தமாக வர்றதுனால இதை நீங்கள் ஹாரோஸ்கோப் பார்த்து அதில் ஒரு வேளை பிளானட்ஸ் நல்லா மேட்ச் ஆச்சுன்னா யூ கேன் கண்டினியூ. அதர்வைஸ் நீங்கள் யோசனை பண்ணி நீங்கள் செய்யலாம். கன்னி ராசி வித் சிம்மம். சிம்மம் கன்னி இணையும் போது கன்னி பொதுவாக விட்டு கொடுக்குற திறமை அதிகம், அதனால் இணைச்சிக்கலாம். பொருத்தம் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஒரு நட்பு ரீதியான பொருத்தம், விட்டு கொடுப்பதன் மூலியமா நல்ல வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு பொருத்தம் தான் கொடுக்கும். ஸோ கன்னிக்கு சிம்மம் ஒரு ஆவரேஜ். கன்னி ராசியை கல்யாணம் பண்ணால் எப்படி இருக்கும்? நிறைய சண்டை போடுவாங்க, நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ணுவாங்க, ஏகப்பட்ட விவாதங்கள் செய்வாங்க. பட் கன்னி ராசியை சேர்ந்தவங்க இன்னொரு கன்னி ராசியை கல்யாணம் பண்ணால் பெரிய தவறு கிடையாது. ஏக ராசியாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு நல்ல ஒற்றுமையும் அன்பும் பரஸ்பர ஒரு உறவும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை கொடுக்கும். அடுத்தது கன்னிக்கு துலாம். பக்கத்து ராசியாக இருந்தாலும் கூட துலாமுடைய அதிபதி சுக்கிரன், கன்னியுடைய அதிபதி புதன். புதன் சுக்கிரனுடைய இணைப்பு குடும்ப வாழ்க்கைக்கு செழிப்பு. ஸோ டெஃபினட்டாக கன்னி ராசிக்காரர்கள் துலாம் ராசி ஜாதகர்களை கல்யாணம் செய்து கொள்ளலாம். விருச்சிகம். கன்னிக்கும் விருச்சிகத்துக்கும் பொருத்தம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது புதன் அதிபதி, விருச்சிகத்துக்கு செவ்வாய். செவ்வாய் வீரம், ஆற்றல், கோபம் இது சம்பந்தப்பட்ட நோக்கத்தோடையே இருக்கும். புதன் புத்திசாலித்தனம், சாதுரியம், சாமர்த்தியம் இப்படிப்பட்ட எண்ணங்களோடு இருப்பாங்க. ஸோ கன்னி ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்களை கல்யாணம் பண்ணும்போது நிறைய கான்ட்ரவர்சி வரும். ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகள், ஏகப்பட்ட மன முறிவுகள், மனக்கசப்புகள் வர வாய்ப்புகள் அதிகம். ஸோ கன்னி விருச்சிகம் யோசனை செய்து திருமணம் செய்யலாம். ஜாதகத்தில் மற்ற கோள்கள்லாம் மேட்ச் ஆச்சுன்னா ப்ரொசஸ் பண்ணலாம். கன்னி ராசி வித் தனுசு. தனு ராசிக்கும் கன்னி ராசிக்கும் எப்படிப்பட்ட பொருத்தம் ஏற்படும்? தனு ராசியோடைய அதிபதி குரு, கன்னி ராசியோடைய அதிபதி புதன். 4வது ராசி 10வது ராசி. இந்த பொருத்தம் எடுத்து பார்த்தோம்னா ஒரு ஆவரேஜாக எடுத்துக்கலாம். 40 to 50% தான் இது மேட்ச் ஆகும். ஒருவேளை ஹாரோஸ்கோப் நல்லா இருந்து தசாபுத்திகள் நல்லா இருந்தால் இதை இணைக்கலாம் அல்லது தவிர்க்கலாம். கன்னி ராசி வித் மகரம். மகரம் கன்னி நெருங்கிய நட்பு உண்டாகும். மகரத்துக்கு அதிபதி சனி, கன்னிக்கு அதிபதி புதன். புதன் சனி ராசியுடைய இணைவு நல்ல நெருங்கிய நட்பு, அந்யோன்யமான உறவு, ஆழமான பந்தம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும். ஸோ கன்னி ராசிக்காரங்க மகர ராசிக்காரர்களை கல்யாணம் பண்ணிக்கலாம். கும்பம் கன்னி. ராசி நாதர்கள் ஒற்றுமையாக இருந்தாலும் கூட இந்த ராசியும் அந்த ராசியும் சஷ்டாங்க ராசி. ஏற்கனவே மேஷம் கன்னி பார்த்தோம், இப்போ கன்னி வித் கும்பம் பார்க்குறோம். இதே மாதிரி சஷ்டாங்க ராசியாக இருக்கிறதுனால யோசனை செய்து ஜாதகம் பொருத்தத்தை பார்த்து முடிவு செய்யலாம். கன்னி ராசி கடைசியாக பொருத்தமாக இருக்கக்கூடிய மீன ராசி. மீனம் கன்னி சேருமா சேராதா?
உபய ராசிகளாக இருக்கக்கூடிய மீனம் கன்னி சேர்க்கலாம். நட்சத்திர பொருத்தம் நன்றாக இருந்து ஜாதக பொருத்தம் நன்றாக இருந்தால் மீனம் கன்னியை சேர்க்கலாம். இல்லைன்னா யோசனை செய்து முடிவு செய்யலாம். நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இந்த ராசியோடைய ஒவ்வொரு பலனாக பார்த்துட்டு வரோம். அடுத்து வரக்கூடிய எபிசோடில் துலாம் ராசிக்கு பொருத்தமான ராசியை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹெட்லைன்ஸ் டிவி ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள். அதன் மூலிமா எவ்ரிடே அப்டேட்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். ஹெட்லைன்ஸ் டிவி சார்பாக ஷானார். தேங்க்யூ.